ஹாய் கைஸ். இந்த செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவோட ரைட் சைட் பார் பற்றி பார்ப்போம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பற்றியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ நான் ஃபிக்மாக்குள்ளே என்டர் ஆகிக்கிறேன். ஸோ அதில் ஒரு சிம்பிள் டிசைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு சிம்பிள் ஃப்ரேம். ஸோ ஒரு ரெக்டாங்கிளையும் ஒரு எலிப்ஸையும் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் சைட் பாரில் எனக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன், ப்ரோட்டோடைப், அப்புறம் இன்ஸ்பெக்ட் சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேக்ரவுண்டில் கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் பிளாக், ஒயிட், ரெட்னு சொல்லிட்டு நிறையா கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்தில் அதோட டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கொடுத்துருக்காங்க. இங்கே சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த கலர் ஆப்ஷன் கீழேயே ட்ராக் ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலியமாக அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் டாட்டட் வேணுமா டாட்டட், அப்படி இல்லைனா பிளெயின் வேணுமா பிளெயின். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராக் பண்ணி அதோட டிரான்ஸ்பரன்சி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் கலர் ஆப்ஷன் வந்து ஒரு ஷேடட் பேக் வச்சுக்கிறேன். ஸோ லேட்டராக வந்து சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் லோக்கல் ஸ்டெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கீழேயே. ஸோ இதை பற்றி லேட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். தென் எக்ஸ்போர்ட். ஸோ எக்ஸ்போர்ட்டில் தான் நீங்கள் உங்களோட டிசைன்ஸ்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க அஸ் அன் பிஎன்ஜி ஃபார்மேட்டாக. ஸோ பிஎன்ஜி ஃபார்மேட்டாக தான் வந்து உங்களோட டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் மூலியமாக. தென் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ப்ரோட்டோடைப். ஸோ இதில் நீங்கள் என்ன டிவைஸ்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் நான் ஃபஸ்ட் ஆப்ஷனான ஐஃபோன் 14 ப்ளஸை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்னோடய மாடல் சூஸ் பண்ணிக்கிறேன். லைக் ரெட்டுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன கலர் ஆப்ஷனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. லைக் லேண்ட்ஸ்கேப், அப்புறம் ரொட்டேட் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதோட கலர் ஆப்ஷனும் பேக்ரவுண்ட் கலர் ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஒயிட் வச்சுக்கிறேன். தென் மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ப்ரோட்டோடைப்பிங் ஆப்ஷன் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ ஆகும். லைக் லோட் ஆகுது. அண்ட் இதுதான் வந்து என்னோட மொபைல் வியூ. லைக் என்னோட 14 ப்ளஸோட மொபைல் வியூ. ஸோ இப்போதைக்கு டிசைன்ஸ்லாம் வந்து கொலாப்ஸ் ஆகிருக்கு. நம்ம ப்ராப்பராக ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த மொபைல் வியூவில் ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன். ஸோ இன்ஸ்பெக்ட் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டயக்ராம் இன் ஃபிக்ஜாம்னு சொல்லி காமிக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபிக்ஜாம் பற்றி பார்க்கல. ஸோ இதை பற்றி நம்ம லேட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அண்ட் தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் சிஎஸ்எஸ் சொல்லிட்டு. ஸோ இதில் தான் உங்களோட அதாவது டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். லைக் இப்போ நான் அதை கீழே கிளிக் பண்ணிக்கிறேன். லைக் பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆல்ரெடி 484848 இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் இப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் சொல்லி மெனி ஆப்ஷன் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஓஎஸ். ஸோ ஐஓஎஸோட கோடு தான் இது. அண்ட் அது கீழே வந்து ஆண்ட்ராய்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்டோட கோடு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் லெஃப்ட் சைடு வந்து என்ன சூஸ் பண்ணுறீங்களோ, லைக் என்ன அந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே ரைட் சைட் பாரில் வந்து நேவிகேட் ஆகும். லைக் இப்போ நான் ஃப்ரேமை கிளிக் பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஸோ சைடில் வந்து எனக்கு ரியாக்ட் ஆகும். லைக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அண்ட் மேலேயே வந்து நிறையா பொசிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து இப்போ அலைன் சென்டர், அலைன் லெஃப்ட்டு, அப்புறம் அலைன் ரைட். இப்போ நான் அலைன் ஹரிசாண்டல் சென்டர்னு சொல்லி கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னோடய டிசைன்ஸில் எல்லாமே ஹரிசாண்டல் சென்டர் ஆயிரும். அண்ட் தென் அதுக்கு பக்கத்தே வந்து வெர்டிக்கல் சென்டர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வெர்டிக்கல் சென்டர் கொடுத்தனா என்னோடய ஃப்ரேம்குள்ளே எல்லாமே வெர்டிக்கல் சென்டராக பொசிஷன் ஆகிடும். தென் அது பக்கத்துலேயே மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டட் வெர்டிக்கல் ஸ்பேசிங், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஹரிசாண்டல் ஸ்பேசிங் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இன்னும் ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஒரு ஃப்ரேம்ஸ்க்கும் வந்து நீங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுக்கு கீழே வந்து ரீசைஸ் டு ஃபிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரேம்குள்ளே எல்லாமே ரீசைஸ் ஆகி ஸோ ஃபிட் ஆயிரும். லைக் எலிப்ஸோ ரெக்டாங்கிளும் லைக் ஃபிட்டாக வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து செட் ஆயிடும். அண்ட் இப்போதைக்கு நான் நார்மலாக வச்சுக்கிறேன். அதுக்கு நான் Ctrl+C இல்லைனா Command+C கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்காக இருந்துச்சுன்னா Command+C, இதுவே வந்து விண்டோஸாக இருந்துச்சுன்னா Ctrl+Cன்ற ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பழையபடி பொசிஷன் ஆகிடும். தென் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லைக் ஃப்ரேம் கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஸோ இப்போ XYன்னு இருக்குது. ஸோ எக்ஸை வந்து இப்போ நான் 0 வச்சுக்கிறேன். அண்ட் ஒய்யை நான் 0 வச்சுக்கிறேன். ஸோ 0 வச்சுக்கிட்டேன்னா என்னோடய ஃப்ரேம் வந்து இப்போ ஒரு பொசிஷன் ஆயிரும். லைக் 0th பொசிஷன் ஆயிரும். இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. லைக் இதை மூவ் பண்ணுறதுக்கு நான் அதுக்கு நேராக வச்சுக்கிட்டு எக்ஸ்க்கு நேராக வச்சுக்கிட்டு அந்த டபுள் ஏரோவை ஸோ ரைட் சைடு மூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோட பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுவே நான் ஒய்க்கு நேராக வச்சாலுமே சரி ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட்ஸ். ஸோ நீங்கள் நம்பர் என்டர் பண்ணுறது பதிலாக இப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி தான் எல்லாமே. இப்போ நான் ஹைட் சேஞ்ச் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஹைட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரைட் சைட் ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணேன் அப்படின்னா 310லேருந்து 320 இந்த மாதிரி வந்து எனக்கு ஹைட் வந்து சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அண்ட் தென் ரொட்டேட்டிங் ஆங்கிள். ஸோ ரொட்டேட்டிங் ஆங்கிளும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் அப்படி நான் ரைட் சைட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஸோ என்னோடய ஃப்ரேம் வந்து ரொட்டேட் ஆகுது. தென் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் ரேடியஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ரைட்டில் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னோடய ஃப்ரேமோட கார்னர்ஸ் வந்து ரவுண்டன் ஆகும். ஸோ அதை பார்க்க வந்து நீட்டாக ஒரு லுக்காக இருக்கும். ஸோ இதுவும் நம்ம வந்து டிசைன்ஸில் வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் வந்து கிளிப் கண்டென்ட். ஸோ இந்த கிளிப் கண்டென்ட் வந்து ஒன்றும் இல்லை. இப்போ நான் இந்த ஃப்ரேமில் வந்து இந்த எலிப்ஸை வந்து ஸோ பாதியில் வச்சுக்கிறேன். ஸோ ரைட் சைடில் பாதியில் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நான் ட்ராக் பண்ணி ஸோ பாதி வச்சேன் அப்படின்னா எனக்கு எலிப்ஸ் இருக்கிற பாதி வந்து ஃப்ரேம்க்கு அவுட் சைடில் வந்து தெரியாது. இதுவே நான் அந்த கிளிப் கண்டென்ட்டை டிசேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ என்னோடய எலிப்ஸ் இருக்கிற பாதி வந்து அவுட் சைடில் ஃப்ரேம் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து கிளிப் கண்டென்ட்டோட ஸ்பெஷல். லைக் நான் வந்து இப்போ கிளிப் கண்டென்ட்டை வந்து எனேபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரேமில் இருக்கிறது வந்து அவுட் சைடில் இருக்க வந்து தெரியாது. ஸோ இதை கிளிப் கண்டென்ட்டை வந்து நான் டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரேம்ஸ் அவுட் சைடில் இருக்கிற கண்டென்ட் வந்து தெரியும். ஸோ அதிலே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. லைக் இப்போ நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா ஸோ லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடு வந்து என்னோடய எலிப்ஸ் மூவ் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் அது கீழே வந்து ஸோ ஆட்டோ லேஅவுட். ஸோ இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே இருக்குது ஆட்டோ லேஅவுட் பற்றி. ஸோ இதை பற்றி நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து லேஅவுட் கிட்ஸ். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு செவரல் லேஅவுட்ஸ் வந்து ஷோ ஆகும். லைக் நான் அதை இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு காலம், ரோஸ் இந்த மாதிரி வந்து செவரல் லேஅவுட்ஸ் வந்து ஸோ அதுக்கு பில்ட் பண்ணான ஆப்ஷன் வந்து எனக்கு ஷோ பண்ணும். ஸோ இதை வச்சு நான் லேஅவுட்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது தேவையில்லை. நம்ம லேட்டர் வீடியோஸில் வந்து நம்ம பார்ப்போம். லைக் லேட்டர் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது பார்ப்போம். அண்ட் லேயர். ஸோ லேயர் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா தான். ஸோ நம்ம ஃபியூச்சர் டிசைன்ஸில் வந்து கண்டிப்பாக அந்த லேயர்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போகிறோம். ஸோ நிறைய லேயர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். தென் கீழே வந்து ஃபில் ஆப்ஷன். ஸோ ஃபில்ன்றது நத்திங் பட் ஆல்ரெடி பார்த்தா தான் கலர் ஆப்ஷன்ஸ். ஸோ என்ன கலர்ஸ்னாலும் உங்கள் ஃப்ரேம்ஸ்க்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ரெட், ஒயிட் எதனா சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பக்கத்துலேயே அதோட டிரான்ஸ்பரன்சி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னால் தான் டிரான்ஸ்பரன்சி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோ இன் எக்ஸ்போர்ட். ஸோ இதில் நான் எனேபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரிவியூவில் கலர் காமிக்கும். இதுவே டிசேபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரிவியூவில் இருக்கிற ஃப்ரேம்ஸ்க்கு வந்து கலர்ஸ் வந்து காமிக்காது. ஸோ இப்போதைக்கு நான் அதை வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த எனேபிள் பண்ணி வச்சா தான் எனக்கு ப்ரிவியூ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எனக்கு கலர் ஆப்ஷனோட எக்ஸ்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோக்ஸ். ஸோ ஸ்டோக்ஸ் பற்றி நம்ம வந்து ப்ரீஃபான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஸ்டோக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து பிளாக் இருக்குது. அண்ட் அதோட வித் மட்டும் நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் ட்ராக் பண்ணி லைட்டாக சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரேம்ஸில் வந்து சேஞ்ச் ஆகுன்ற ஆப்ஷன் வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் கலர்ஸ். ஸோ செலெக்ஷன் கலர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. லைக் ஃப்ரேம்ஸில் என்னென்ன கலர்ஸ் ஆப்ஷன்லாம் இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து ஷோ ஆகிறது தான் வந்து செலெக்ஷன் கலர்ஸ். இப்போ பிளாக்னு இருக்குது. ஸோ பிளாக் வந்து நத்திங் பட் ஸோ அவுட் சைட் ஃப்ரேமில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். தென் ப்ளூ. ஸோ ப்ளூன்றது எலிப்ஸோட கலர். அண்ட் தென் ரெட். ஸோ ரெட்டுன்றது ரெக்டாங்கிளோட கலர். அண்ட் லைட் ரோஸ் வந்து அந்த ஃப்ரேமுக்கு இன்சைட் இருக்கிற கலர் வந்து ஷோ ஆகுது. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ எஃபெக்டில் வந்து ட்ராப், ஷேடோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஷேடோ ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். தென் ஃபைனல் நம்ம எப்போயும் பார்த்து தான் ஸோ எக்ஸ்போர்ட் ஆப்ஷன். ஸோ கிளிக் பண்ணால் வந்து என்னோடய டிசைன்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். தென் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ இதை பற்றி நம்ம வந்து லேட்டஸ்ட் செக்ஷன்ஸில் நம்ம ப்ரோட்டோடைப்பிங் பண்ணும்போது ப்ரீஃபாக வந்து பார்ப்போம்.